ராஜா மற்றும் ராணி கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு மைதானத்தில் சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பின்னால் அடர்ந்த காடு இருந்தது. திடீரென்று ஒரு நச்சு எறும்பு பறந்து வந்து ராணியின் கையில் கடித்தது. ராணி அலறினாள். அவளுக்கு உடனடியாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. ராணி மிக மோசமாக நோய்வாய்ப்பட்டாள். கிராம மக்கள் கவலையுடன் அவளை சூழ்ந்திருந்தனர். அவளுக்கு ஒரு மருந்து தேவைப்பட்டது. ராணிக்கு ஒரு குறிப்பிட்ட மருந்து காட்டுக்குள் இருப்பதை ராஜா நினைவு கூர்ந்தார். அவன் தைரியமாக அவளை காப்பாற்ற கிளம்பினான். ராஜா அடர்ந்த காட்டுக்குள் விரைந்து ஆபத்தான பாதைகள் மற்றும் உயரமான மரங்கள் வழியாகச் சென்றான். பல சவால்களை எதிர்கொண்டாலும் சரியான மூலிகையை கண்டுபிடிக்கும் வரை அவன் பின்வாங்கவில்லை. இதற்கிடையில் கிராம மக்கள் ராணியின் படுக்கையில் காத்திருந்தனர். ராஜாவின் பாதுகாப்பான வருகைக்காக பிரார்த்தனை செய்தனர். ராஜா கிராமத்திற்கு விரைந்து திரும்பி வந்தான், கையில் மதிப்புமிக்க மருந்துடன். கிராம மக்கள் உற்சாகமடைந்தனர். ராணிக்கு உடனடியாக மருந்து கொடுக்கப்பட்டது. அவள் உடனடியாக குணமாகத் தொடங்கினாள். அவளது முகம் பிரகாசமாக இருந்தது. ராணியின் உயிரை காப்பாற்றியதற்காக ராஜா ஒரு ஹீரோவாக கொண்டாடப்பட்டான். கிராமம் மகிழ்ச்சி மற்றும் நன்றி உணர்வுடன் நிறைந்தது.